Not wearable device for women safety using IoT. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு wearable watch, நம்ம இப்போ ஸ்மார்ட் வாட்ச் இது மாதிரி நம்ம பண்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு டிவைஸ் வந்து நீங்க மேக் பண்ணி ஒரு ஹேண்ட்பேக்லயோ இல்ல ஒரு வியரபிள் டிவைஸாவோ யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு எமர்ஜென்சி தேவையோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோ சிமுலேட்டர், ஒரு ஷாக் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் ஆகுற மாதிரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து ஆன் ஆகும். ஸோ ஆன் ஆகி வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகி உங்களோட கேர்டேக்கருக்கு என்ன நடக்குது அப்படின்றது போகும். அது வந்து எதை பேஸ்ட் ஆன் இன்புட் எடுக்கும்னா, இந்த பேஸ்ட் ஆன் ஆக்சலரேஷன் கைரோஸ்கோப் யூஸ் பண்ணி ரொம்ப வைப்ரேஷன் சென்சார் இல்லை கைரோஸ்கோப்ல ஃபால்ட் டிடெக்ஷன், ரொம்ப ஷேக் பண்றோம் இல்லை வைப்ரேட் ஆகுது இல்லை அந்த மாதிரி ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷன்னா அந்த டைம்ல டிவைஸே வந்து அதை டிடெக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா கேமரா ஓப்பன் பண்ணிடும். ஸோ கேமரால வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இமெயில் போயிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக் ஆன் ஆயிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸும் வந்து ஒரு இமெயில் ஒரு மெசேஜா போயிடும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் தெரியாம பட்டுருச்சு அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணும். அந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்களே ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐ எம் சேஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு மெசேஜ் எதுவும் அனுப்பாது. அந்த 10 செகண்ட்ஸ் கழிச்சு தான் இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பும். ஸோ பட்டன் வந்து கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னா உங்களுக்கு வயா இமெயில் வந்து இருக்கும். ஸோ இமெயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ மட்டும் இல்ல, வீடியோ இருக்கு, ஆடியோ இருக்கு, அது இல்லாம கூகுள் லொகேஷன் ட்ராக்கிங்கும் இருக்கும். ஜிபிஎஸ் மூலியமா என்ன பண்ணுவோம்னா லாட்டிடியூட் லாங்கிடியூட் எடுத்துட்டு அதை வந்து கூகுள் லிங்க் சர்ச் லிங்கோட நம்ம இன்டகிரேட் பண்ணி அந்த ஒரு லிங்க் அமைச்சிடுவோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றது ட்ராக் ஆயிடும். ஸோ அதே மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் ஜிஎஸ்எம் மோட மூலியமா ஒரு எஸ்எம்எஸ் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவோம். அது இல்லாம ஒரு காலும் அந்த நம்பர்ல இருந்து வரும். ஸோ அட்டென்ஷன் காண்டி. ஸோ போத் கண்ட்ரோல் ரூம் அஸ் வெல் அஸ் கேர்டேக்கர் ரெண்டு பேருக்குமே போகும். ஸோ இதுதான் இங்க பண்ணியிருக்காங்க. ஸோ யூசர் வந்து பேனிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு டைமரை யூஸ் பண்ணி டைமை வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே இல்லை அப்படின்னா தான் நம்ம வந்து அலர்ட் கொடுப்போம். அதே மாதிரி யூசர் வந்து பாத்தீங்கன்னா பட்டனை வந்து நார்மலா ஒரு 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணா பேரண்ட்டுக்கும் கண்ட்ரோல் ரூமுக்கும் மெசேஜ் போகும். ஸோ அதே நேரத்தில் யூசர் வந்து பேனிக் பட்டனை வந்து 3 டைம் வந்து ப்ரெஸ் பண்ணா ஆம்புலன்ஸ்க்கு மெசேஜ் போற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பிளாக் டயக்ராம். ராஸ்பெரி பை யூஸ் பண்றோம். ஸோ MBU 6050 வந்து ஆக்சிலரோமீட்டரு, அப்புறம் வந்து பை கேமரா, அப்புறம் ஒரு மைக்கு, எக்ஸ்டர்னல் மைக்கு, அப்புறம் ஒரு ஜிபிஎஸ். ஸோ கேமரா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு, மைக்ரோஃபோன் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு, ஜிபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா லாட்டிடியூட் லாங்கிடியூட் எடுக்கிறதுக்கு, வைப்ரேஷன் சென்சார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷனை டிடெக்ட் பண்றதுக்கு. ஸோ ஆக்சிலரோமீட்டரும் இது வைப்ரேஷன் சென்சாரும் ஒரு இன்புட்டா இருக்கும். ஸோ பட்டன் வந்து பேனிக் பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் போற மாதிரி, நீங்க அதே நேரத்துல சம்டைம் சும்மா ஃபால் ஆயிட்டீங்க அப்போ வந்து மெசேஜ் போகக்கூடாதுன்னா 10 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்களே வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணா மெசேஜ் போகாது. ஸோ அந்த கண்ட்ரோல் தான் இருக்கும். ஷாக் யூனிட் வந்து சும்மா ஒரு நார்மல் கரண்ட் வந்து அப்ளை பண்ற மாதிரி, பஸ்ஸர் வந்து ஒரு அலாம் காண்டி நம்ம யூஸ் பண்றோம். ஜிஎஸ்எம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் போறதுக்காண்டி யூஸ் பண்றோம். ஐஓடி வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா என்ன எங்க லொகேஷன்ல இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்றது எல்லாமே ஒரு வெப் பேஜ்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும். ஸோ த்ரூ இன்டர்நெட் மூலியமா உங்களுக்கு மொபைல் மொபைலுக்கு ஹாட்ஸ்பாட் டெத்தரிங் மூலியமா நம்ம வைஃபை மூலியமா என்ன பண்ணிடுவோம்னா ஒரு கிளவுட் சர்வருக்கு வந்து டேட்டா அனுப்பிச்சிருவோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்து கிளியரா இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை நீங்க இன்னும் கூட நீங்க யூ கேன் மாடிஃபை இட். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் தெரிஞ்சதுன்னா அதை மாடிஃபை பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸா நீங்க பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கால் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இசிஇ, EEE, E&I, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம். ப்ராசஸிங் உங்களுக்கு வந்து ராஸ்பெரி பை, பைத்தான் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்றதுனால யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thank you.